அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை ஜுஸு அம்ம தஃப்சீரிலிருந்து சூரா அல் பையினா தொடர். இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி உலாயிகஹும் ஹைருல் பரியா. நம்பிக்கை கொண்டு நற்செய்கள் புரிந்தோர் தாம் மனிதர்களில் மிகச் சிறந்தோராவர். இவர்கள் ஆதாரத்தை கண்டபோது சத்தியத்தை ஏற்றார்கள். அந்த வகையில் அறிவுதான் மனிதம் என்பதன் பொருள் என்ற கருத்தை அவர்கள் தம்மில் நடைமுறைப்படுத்தினார்கள். நற்செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் மனித வாழ்வின் அடிப்படையான உயர் ஒழுக்க விழுமியங்களை நிலைநாட்டினார்கள். இந்நிலையில் இந்த மனிதர்கள் உயர்ந்தவர்களாக பரிணமித்தல் மிகவும் இயல்பானதாகிறது. தொடர்ந்து அவர்களுக்கான கூலியையும் அதற்கான அடிப்படை காரணத்தையும் சூரா விளக்குகிறது. ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்து அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா அபதா ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் ஸாலிக லிமன் ஹஷிய ரப்பா. அவர்களது இரட்சகனிடத்தில் அவர்களுக்கான கூலி நிலைத்து வாழத்தக்க சுவர்க்கங்களாகும். அவற்றின் கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் அங்கே என்றென்றும் நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள். அவர்களை அல்லாஹ் திருப்தியுடன் ஏற்றுக்கொண்டான். அவர்களும் அவனை திருப்தியுடன் ஏற்றுக்கொண்டனர். இது தமது இரட்சகனை பயந்தோருக்கு உரியதாகும். சோலைகள் நிறைந்த ஆறுகள் பாய்ந்தோடுகின்ற வளம் கொளிக்கும் பூமியொன்றில் கண்டோ கேட்டோ நிலைத்தோ பார்த்திராத இன்பங்களில் உள்ளே மரணமே அற்று நிரந்தரமாக வாழும் மிக பெரும் பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது. அந்த பாக்கியத்தின் பின்னணி அவர்கள் இறை திருப்தியை பெற்றுக்கொண்டமையாகும். உலகில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு உயர்ந்த ஒழுக்கத்தோடும் உயர்ந்த நற்செயலோடும் வாழ்ந்தமையே இதற்கான காரணமாகும். அவர்களும் அவனை திருப்தியுடன் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற அடுத்த வசனம் இன்னோர் ஆழ்ந்த உண்மையை சொல்கிறது. இறை கட்டளைகளை அவர்கள் இறைவனை சரியாக புரிந்து திருப்தியுற்றதன் காரணமாக நடைமுறைப்படுத்தினார்கள். அடுத்து அல்லாஹ் தந்த வாழ்க்கையை அதன் துன்பங்கள் கஷ்டங்களோடு அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். இறைவனின் கருணை, அறிவு, நீதி என்பவை பற்றிய சரியான புரிதலே இதற்கான காரணமாகும். இப்படியான இறைவனை பற்றிய திருப்தியுடன் மன நிம்மதியோடும் நிறைந்த மகிழ்வோடும் அவர்கள் வாழ்ந்தார்கள். அதன் விளைவையே மேற்சொன்னவாறு மறுமையில் அவர்கள் காண்பார்கள். வசனத்தின் கடைசி பகுதி இது தமது இரட்சகனை பயந்தோருக்கு உரியதாகும் என கூறி இங்கே பேசி வந்த முழு கருத்தையும் ஓர் உளச்செயலோடு சம்பந்தப்படுத்துகிறது. உளச்செயலே அல்லது உணர்வே உடற்தொழிற்பாடுகளுக்கு காரணமாகும். அந்த செயல் இறை பயமாகும். இறை பயம் இறை நம்பிக்கையின் தாக்கத்தால் உருவாவதாகும். இறை நம்பிக்கை என்பது இந்த பிரபஞ்சத்தின் பின்னால் ஒரு மாபெரும் அறிவு ஜீவியை எல்லையற்ற சக்தியுடையவனை காட்டுகிறது. அவன் அந்தஸ்தில் அதி உயர் உச்சியில் நிற்பவன். அப்படி ஒருவனை உள்ளம் ஏற்றுக்கொள்ளும் போது முதலில் தோன்றுவது ஒரு பய உணர்வு. அப்பய உணர்வு உள்ளத்தில் நிலைக்கும் போது போலித்தனம், முகஸ்துதி, பெருமை அனைத்தும் அழிந்து போகும். நன்மைகளை செய்ய அது தூண்டும். தீமைகளை விட்டு அது மனிதனை தடுக்கும். இத்தகைய உணர்வின் அடிப்படையில் இயங்குபவர்களே மேலே விவரிக்கப்பட்ட கூலியை பெறுகிறார்கள் என இவ்வசனம் கூறுகிறது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை வேதத்தை சுமந்து ஒரு தெளிவான ஆதாரமாக வந்து பூமியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முயன்றார்கள் என துவங்கிய சூரா இறை பயம் என்ற உணர்வை மாற்றத்தின் அடிப்படை என கூறி முடிக்கின்றமை மிக பொருத்தமாகவே உள்ளது. சூரா தரும் கருத்துக்களும் சிந்தனைகளும். 1. எந்த ஒரு மாற்றமும் அறிவு ஆதாரம் என்பதிலிருந்தே ஆரம்பிக்க முடியும். தவறான சிந்தனைகளிலும் அதன் விளைவான நடத்தைகளிலும் வீழ்ந்திருக்கும் தனி நபர்களோடோ சமூகங்களோடோ பேசும்போது அறிவு ஆதாரம் என்பவற்றின் பின்னணியிலிருந்து பேசுவதே மிகச் சரியான ஆதாரமாகும். 2. அல் குர்ஆன் உலகை மாற்றிய நூல்களில் முதன்மையானது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்வும் நடத்தையும் அல் குர்ஆனின் பகுத்தறிவு ரீதியான வாதப்போக்கும் முதலில் அரபு தீர்ப்பத்தில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தியது. பின்னர் உலகையே மாற்றிய அல் குர்ஆனின் தலைமுறையினர் அந்நூலின் உயிரோட்ட மாதிரிகளாக இருந்தார்கள். அவர்கள் எந்த நாட்டில் நுழைந்தாலும் அங்கு நீதியும் கருணையும் வளர்ந்து மேலோச்சும்.
சமூகத்தின் அடித்தட்டு மக்கள் அவர்களின் நிழலில் கண்ணியத்தையும் பலத்தையும் பெறுவார்கள். ஆனால் இன்று அல் குர்ஆனுக்கு பிழையான உதாரணமாக நாம் உள்ளோம். எனவே எம்மை பொறுத்தவரையில் பிரச்சினைகளையும் சிக்கல்களையும் சந்திப்பது தவிர்க்க முடியாததாக போய்விட்டுள்ளது. 3. இறை பயமும் இறைவனை திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளலும் இறை நம்பிக்கை பின்னணியில் உருவாக்கப்பட வேண்டிய அடிப்படை மன உணர்வுகளாகும். அவற்றை உள்ளத்தில் உருவாக்கி கொள்ளல் மனிதனின் வாழ்வு போக்கையே மாற்றிவிட காரணமாகும். இத்துடன் சூரா அல் பையினா விளக்க உரை முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த சூறாவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.